பெருக்குத்தொடர் வரிசைனா தெரியும், அதாவது இந்த ஜாமெட்ரிக் சீரிஸ் அதனுடைய பொது விகிதம், அதாவது காமன் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும், கொடுத்துக்கிற சீரிஸ் எழுதியாச்சு. இது ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற வேல்யூ வந்து டேம் 1 முதல் உறுப்பும், டேம் 2னா இரண்டாம் உறுப்பு, டேம் 3 மூன்றாம் உறுப்புன்னு எடுத்தாச்சு. காமன் ரேஷியோ ஆறு கண்டுபிடிக்கணும்னாக்கா, அதாவது பொது விகிதம் ஆறு கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்ம T2லேருந்து T1 டிவைட் பண்ணிக்கலாம், அல்லது T3 டேம் 3லேருந்து டேம் 2 நம்ம என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம டேம் 3லேருந்து இந்த டேம் 3லேருந்து டேம் 2 டிவைட் பண்ணிடுவோம், அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது a பவர் m + n டிவைட் பை a பவர் mனு கிடைக்குமா? a பவர் m + n எப்படி இல்லை நம்ம a பவர் m இன்ட்டு a பவர் n எதுவுமா டிவைட் பை ஆல்ரெடி ஒரு கீழே ஒரு a பவர் m இருக்குது. இந்த a பவர் mக்கும் a பவர் mக்கும் ஆகிடும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா அப்போ ரிமைனிங் இருக்கிறது a பவர் n. இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி a பவர் n. இது வீடியோ